ஜோவிஸ் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட்ஸுடன் க்ளோ நேச்சுரலி. உங்க அம்மா போன்ல இருந்து லைவ் லொகேஷனை வசந்த் ஷேர் பண்ணிருக்கான். சிந்தாமணி, உனக்கெல்லாம் மூளையே இருக்காதா? இது கூட தெரியாத தெண்டமானி. மேடம், இப்ப நான் என்ன மேடம் பண்றது? எனக்கு இந்த கல்யாணம் கௌரவ பிரச்சனை. ஒருவேளை இலக்கியா இந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டா உன்னை கொலை பண்ணிடுவேன். இங்க பாரு, உடனே உன் லொகேஷனை நீ ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது செஞ்சு அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு இங்க வா. முடியலன்னா அப்படியே ஓடிடு. சரி. இல்லனா உன்னை ஃபாலோ பண்ணி எங்களை தான் பிடிப்பாங்க. போனை வை முதல்ல. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. கௌதம் இலக்கியா நம்மள நெருங்கிட்டாங்க. பைரவி, இனிமே வெயிட் பண்றது நல்லதில்ல, ஆபத்து. ஆமா, இலக்கியா வந்தானா கல்யாணத்தை நிறுத்திடுவா. உடனே முடிச்சிடணும். ஆண்டி, அம்மா வரலனாலும் பரவாயில்ல, கல்யாணத்தை பண்ணிரலாம். அதெல்லாம் இப்ப சொல்லு. அம்மாவும் மகளும் என் உயிரை வாங்குறீங்க. போங்க, போய் முதல்ல உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஆரம்பிங்க. நடக்கட்டும். ஓம் விநாயகனே போற்றுவோம், விடைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை எழுப்பவனே போற்றுவோம். ஏங்க, அந்த ஆட்டோவை சீக்கிரமா ஃபாலோ பண்ணி போங்க. நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இதுதாங்க வழி. இலக்கியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை கண்டிப்பா தடுத்து நிறுத்திடலாம். சீக்கிரமா போங்க கௌதம். இந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்கங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், கவலைப்படாத. ஏய் இலக்கியா, என்னையே நீ ஏமாத்திருக்கல்ல. இருடி இரு, நான் லைவ் லொகேஷன் மேப் ஆஃப் பண்றேன். இப்ப நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். ஏன்பா, பின்னாடியே ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும். ஏதாவது பண்ணி என்னை வேற பக்கம் கூட்டிட்டு போயிட்டு அது வழியா என்னை எல்லையம்மன் கோயில கொண்டு போய் சேர்த்துறியா? சரிங்கம்மா. கொஞ்சம் வேகமா போ. என்ன ஆட்டோ ஃபாஸ்டா போகுது? ஐயோ, ஸ்பீடா போதுங்க. சீக்கிரமா புடிங்க கௌதம். என்ன இது? லைவ் லொகேஷன் கட் ஆயிடுச்சு கௌதம். கட் ஆயிடுச்சா? சிந்தாமணி அத்தை ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றத கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? என்ன சொல்ற? அதான் லொகேஷனை கட் பண்ணிருக்காங்க. அதான் ஆட்டோ ஸ்பீடா போகுதா? நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. கௌதம், ஆட்டோக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. கொஞ்சம் ஸ்பீடா போங்க. ஐயோ, விடாம துரத்துறாங்களே. எப்படியாவது சீக்கிரமா போய் சேரணுங்க. கவலைப்படாத ஜானகி, சீக்கிரமா போயிடலாம். என் பொண்ணு கல்யாணத்தை தடுக்கவா பாக்குறீங்க? இப்ப பாருங்க. ஏன்பா, என்னை விடாம துரத்துறாங்கப்பா. நீ அந்த பக்கம் திரும்பிட்டு என்னை இறக்கி விட்டுட்டு நீ போயிட்டே இரு. அவங்க உன் ஆட்டோவை துரத்திக்கிட்டே வருவாங்க. நான் அதுக்குள்ள கோயிலுக்கு போயிடுறேன். சரிங்கம்மா, போறேன். இந்தப்பா, இந்தா உன் பணத்தை வாங்கிக்கோ. கொடுங்க. 500. சீக்கிரம் போப்பா. போறேன் பாருங்கம்மா. சீக்கிரம் போ. போ போ போ. மா, தொண்ணு பேசாமா அம்மா, போயிட்டு தானே இருக்கேன். சீக்கிரமா போங்க. அந்த கார்னர்ல ஆட்டோ திரும்புது பாருங்க. நீ
போப்பா. கௌதம் அவங்க போறாங்க. கௌதம் ஸ்பீடா போங்க. போங்க, ஆட்டோ பின்னாடி நல்லா சுத்துங்க. நான் போய் அஞ்சலி கல்யாணத்தை நிம்மதியா பாக்குறேன். வேற ஆட்டோ பிடிச்சு உடனே கோயிலுக்கு போயிடணும். ஆட்டோ ஸ்பீடா ஓட்டுங்க கௌதம். மிஸ் பண்ணிட போறோம் நம்ம ஆட்டோவை. ஆட்டோ 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 நிறுத்துங்க. என்ன ஆட்டோவை பார்த்து ஒருத்தன் கை காட்டி நிப்பாட்டான். நீங்க ஆட்டோ ஓவர்டேக் பண்ணுங்க. சொல்லுப்பா, எங்க போகணும்? நான் வலசராக்கம் போகணும். ஏன் காரை விட்டு மறிக்கிறீங்க? என்ன வேணும்? இந்த ஆட்டோல ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க எங்க இறங்குனாங்க? அவங்க கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டாங்களே. இப்படி ஏமாத்தி தப்பிச்சு போயிட்டாங்களே. ஐயோ, பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சேங்க. இப்ப எப்படி கல்யாணம் நடக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது? நீ டென்ஷன் ஆகாத இலக்கியா, கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே, அவங்க ஆட்டோல ஏறும்போது எங்க போகணும்னு சொல்லி ஏறினாங்க அவங்க. என்னண்ணா அப்படி பாக்குறீங்க? எங்க போகணும்னு சொன்னாங்க அவங்க? சொல்லுங்கண்ணே. அண்ணா சொல்லுங்க அண்ணா. ஒரு பையனோட வாழ்க்கையை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு சொல்லுங்க. அவங்க லெஃப்ட் போ ரைட் போன்னு சொன்னாங்க, ஆனா எங்க போறேன்னு சொல்லல. சவாரி வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா. சரி, நீங்க போங்க. தேங்க்ஸ். நீ வா. நீ உட்காருப்பா. சரிண்ணே. எங்க போயிருப்பாங்க? பாதியில இறங்கி போயிருக்காங்கன்னா இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னு புரியலையே. அபயலட்சுமியே போற்றுவோம், அலங்கார லட்சுமியே போற்றுவோம், அஸ்வாரூப லட்சுமியே போற்றுவோம், அஷ்டபுஜ லட்சுமியே போற்றுவோம். எங்க எங்க ஒரே இடத்துல நிக்குதுங்க. ஒருவேளை கோயிலை கண்டுபிடிச்சிட்டாங்களோ என்னமோ. கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே நீ ஃபோன் பண்ணு. அப்பா தான் கூப்பிடுறாரு. அப்பா சொல்லுங்கப்பா. கௌதம், என்னப்பா ஆச்சு? வண்டி ஒரே இடத்துல நிக்குது. கோயிலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல ஜானு, சிந்தாமணி எங்களை டைவர்ட் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. கடவுளே, என்னப்பா இது? எப்படிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? என்ன பண்ண போறோம்? அதான் ஜானு, ஒன்னும் புரியல. நாங்களே குழம்பி போய் ரோட்ல நிக்கிறோம். ஐயோ கடவுளே, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும். ஜானு ஜானு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில்ல தான் கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா கண்டுபிடிச்சிரும். நீங்க வந்துகிட்டே இருங்க. ஆமா அத்தை, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வாங்க. சரி சரி. இந்த ஏரியால எந்தெந்த கோயில் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சா கல்யாணம் எங்க பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா யார்கிட்ட கேக்குறது? அக்கா சொல்லுங்க. இந்த ஏரியால விசேஷமான பெரிய கோயில் ஏதாவது? விசேஷமான கோவில் 2 இருக்கு. ஒன்னு வந்து எல்லையம்மன் கோவில், இன்னொன்னு ஆஞ்சநேயர் கோவில். அந்த ரெண்டுமே எங்க இருக்கு? எல்லையம்மன் கோவில் நேரா போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ஆஞ்சநேயர் கோவில் ஒரு 2 வீதி தள்ளி இருக்கு. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, பரவாயில்லைங்க. இல்லக்க, கல்யாணம் நடந்தா எல்லையம்மன் கோயில்ல தான் நடக்கணும், ஆஞ்சநேயர் கோயில்ல நடக்காது. சரி வா, நம்ம அங்க எங்க போலாம். அத்தை மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். முதல்ல நீ கார்ல ஏறு, போகும்போது சொல்லிக்கலாம். சொல்லு இலக்கியா. ஹலோ அத்தை, நாங்க எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க சீக்கிரமா லைவ் லொகேஷனை ஃபாலோ பண்ணி வந்துருங்க, சரிங்களா? சரி சரி சரிம்மா. கடவுளே, கவலைப்படாத ஜானகி, போயிடலாம். நான் சொல்றபடி நல்லபடியா நடக்கும். பாருங்க, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும். நீங்க முதல்ல தாலி எடுத்து கொடுங்க. மந்திரத்தை பாதியில நிறுத்தக்கூடாதுமா, கொஞ்சம் பொறுங்க. நீங்க புரியாம பேசாதீங்க. அவங்க வந்தா கல்யாணத்தை பாதியில நிறுத்திடுவாங்க. ஏங்க சொன்னா கேளுங்க. அவங்க வந்தா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. சீக்கிரமா தாலி எடுத்து கொடுங்க. அவங்கள சீக்கிரமா புருஷன் பொண்டாட்டி ஆக்கணும். கொடுங்க. ஆமா ஐயா, சீக்கிரம் அட்சதை எடுத்து கொடுங்க. கொடுங்க சீக்கிரம். அட்சதை எடுத்து கொடுங்க அவங்களுக்கும். அப்படியே நடக்கணும். அம்மா பார்த்து கொடுங்க ஓம் அவங்களுக்கும். சத்யலட்சுமியே போற்றுவோம், சர்வலட்சுமியே போற்றுவோம், சம்பத் ஸ்வரூபியே போற்றுவோம், சுபலட்சுமியே போற்றுவோம். இந்த புடி.
கஜலக்ஷ்மியே இருங்க போற்றி நானும் ஓம் வந்துடுறேன். சௌபாகியலக்ஷ்மியே போற்றி ஓம். அம்மா வந்துட்டாங்கல்ல? வாமா. சிந்தாமணி, கௌதமும் இலக்கியாவும் பின்னாடியே வராங்கன்னு சொன்னியே, அவங்க வரல? மேடம், அவங்கள ஏமாத்திட்டு நான் வந்துட்டேன். அவங்க என்ன தேடி ஊரெல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ம். அஞ்சலி, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக நான் எத்தனை நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயா, எனக்கும் அச்சதையை கொடுங்க. எடுத்து. ஸ்வர்கலக்ஷ்மியே போற்றி ஓம், ஜெயலக்ஷ்மியே போற்றி ஓம், ஜெகலக்ஷ்மியே போற்றி ஓம், தனலக்ஷ்மியே போற்றி ஓம், தானியலக்ஷ்மியே போற்றி ஓம், தயாலக்ஷ்மியே போற்றி ஐயோ, ஓம், சீக்கிரமா பண்ணுங்க. தாரலக்ஷ்மியே போற்றி ஓம், திவ்யலக்ஷ்மியே போற்றி ஓம். கௌதம், இந்த காரு பைரவி மேடம் இதான் எல்லையம்மன் கோயில். வா, போய் அப்புறம் பார்க்கலாம். பைரவி அம்மாவோட மேடமும் கார் இங்க இங்க தான் இருக்காங்க. சரி, போய் பார்க்கலாம். வாங்க. தீபலக்ஷ்மியே போற்றி ஓம், தீரலக்ஷ்மியே போற்றி ஓம். நித்யலக்ஷ்மியே போற்றி ஓம், பாலலக்ஷ்மியே போற்றி ஓம், பங்கஜலக்ஷ்மியே போற்றி ஓம், பாக்யலக்ஷ்மியே போற்றி ஓம். சுவனலக்ஷ்மியே போற்றி ஓம், பூர்ணலக்ஷ்மியே போற்றி ஓம், மகாலட்சுமியே போற்றி ஓம், மாயாலட்சுமியே போற்றி ஓம், மோட்சலட்சுமியே போற்றி ஓம், யஜ்ஞலட்சுமியே போற்றி ஓம், மன்றில் மணிவிலங்கு எனலாம் அருள்மிகு போற்றி. தாலியை கட்டுங்க. கௌதம், ஏய், விடு கௌதம். இங்க வந்து என்ன பண்ணாரு? இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிட. ஐயோ, வா. என் புருஷன் மேலே கை வைக்கிறியா? ஏய், எங்க இந்த இதுதான். கோயில் தான். சரி வாங்க போலாம் வாங்க. ஏய், கௌதம், வா, நம்ம போலாம். வா, கார்த்தி. சீக்கிரம் வாங்க. சொன்னா கேளு கார்த்தி, வா. ஏய், கௌதம், சொன்னா கேளு. வா, அவளை விடு. கார்த்திக், கார்த்திக். அஞ்சலி, வா ஜானு, வாங்கப்பா. டேய், டேய், டேய். ஜானகி. ஏன்டா இப்படி பண்ற? நான் உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன். நான் சொல்ல கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறியே, ஏன்டா? ஜானு, ஜானு, இங்க என்ன பேசிக்கிட்டு வீட்டுக்கு போலாம். வா. கௌதம், விடு. பிரச்சனை பண்ணாம போயிடு. யாரு பிரச்சனை பண்ணா? நீதான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? ஏய், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உன் தம்பி தான் என் வீட்டு படி ஏறினான். ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பிசினஸ்ல என்ன ஜெயிக்க முடியலன்னு இப்படி கேவலமா ஜெயிக்க பாக்குற. கார்த்திக் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய், நீ நல்ல அண்ணனா இருந்தா கார்த்திக் ஏன் எங்க கிட்ட ஓடி வர போறான்? நீ இவனை தம்பின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கிளம்பு. இது எங்க குடும்ப விஷயம். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல வெளிய போங்க. இந்த கல்யாணத்தை நடத்தாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நிறுத்துங்க. அடுத்தவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே இப்படி புருஷனும் பொண்டாட்டி அலையறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? என்னமா? டேய் வாடா. எஸ்எஸ்கே, மரியாதை எங்க இருந்து போயிடு. ஏங்க, இதெல்லாம் ஒத்து வராது. இதுங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு கார்த்திகை மணமேடையில உட்கார வச்சு கல்யாணத்தை முடிங்க. கார்த்திக், உங்களை நம்பிதானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நீ அஞ்சலி கூட வந்து மணவரையில உட்காரு. உட்காரு. வா. ஆ, போ. அஞ்சலி, அஞ்சலி வா. SSK. வாடா. விடுங்க.
பிசினஸ்ல எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு எங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ணி ஜெயிக்கலாம்னு பாக்குறியா? அது எப்போ நடக்கவே நடக்காது. இந்த ஆள் கிட்ட என்னப்பா பேச்சு? நீங்க வாங்க போலாம். டேய் போடா. முதல்ல அவனை விடு. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பேசாம இருங்க. இந்த கல்யாணத்தை முதல்ல நீங்க தடுத்துருக்கணும். ஆனா கண்டவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யார் துரோகம் பண்றா? நீதான் இலக்கியாவோட சேர்ந்துக்கிட்டு கார்த்திக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க. கார்த்திக் அஞ்சலியை லவ் பண்றான், அது தப்பா? அவங்க ஆசைப்பட்டாங்க, அதான் நான் சேர்த்து வைக்கிறேன். அவ்வளவு நல்லவங்களா நீங்க? நானும் கௌதமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை பிரிக்க நினைக்கிறீங்களே, அது ஏன்? உங்க ஆசை என்ன, உங்க நோக்கம் என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க நடிக்காதீங்க. ஏன் மேல இருக்கிற பகையில கார்த்திக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாம இருக்கிற இவளை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. உங்களை நாங்க என்னன்னு சொல்றது? ஆமாண்டி, அப்படிதான் செய்வேன். உன்னை துரத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீங்க நினைக்கலாம், ஆனா நீங்க நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன். அவ என் பொண்டாட்டி. பைரவி, பைரவி வேண்டாம்மா. இத்தனை வருஷம் நீ எத்தனை கொடுமை பண்ண, எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். ஏதாவது சொன்னேனா? சொல்லல. இது என் பிள்ளையோட வாழ்க்கைமா, விளையாடாதம்மா, வேண்டாம். இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லுமா. வேண்டாம்மா. நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். என்ன பண்ணுவீங்க? பைரவி, நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. ஆனா இப்ப நீ செய்யற விஷயத்தினால நீ செஞ்ச நல்லது எல்லாமே இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இத பாரு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அஞ்சலி நம்ம வீட்டுக்கு மருமகளா வேண்டாம். கார்த்திகை நீயே வீட்டுக்கு கூட்டிட்டு வா. முடியாதுன்னே. இந்த கல்யாணம் ஏன் விருப்பத்துல நடக்கல. அஞ்சலி மேல ஆசைப்பட்டு கார்த்திக் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்கு நீங்க தடுத்து நிறுத்தினாலும் இன்னொரு நாள் அவன் இந்த கல்யாணத்தை செய்ய தான் போறான். அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தானே நல்லது. ஆமாப்பா, நீங்க வந்து தடுத்தாலும் இங்க எதுவுமே மாற போறது இல்ல. எனக்கு வைஃப்னு ஒருத்தி வந்தா அது அஞ்சலி தான். உங்களால மட்டும் இல்ல, வேற யாராலையும் மாத்த முடியாது. ஆமாமா. அப்படி சொல்லு. போதுமா? இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இலக்கியா, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? இவ நல்லா வாழ்ந்தா உனக்கேண்டி பொறாம? அஞ்சலி நல்லா வாழறதுக்கா எங்க வீட்டுக்கு வரா? நாசம் பண்றதுக்கு தானே வரா? நீங்க திட்டம் போட்டது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் மாமாவுக்கே இந்த கல்யாணம் நடக்கிறது தெரியாது. நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ? ஏய், நானும் கார்த்திக்கும் லவ் பண்றோம், கல்யாணமும் பண்ணிக்க போறோம். இதுல உனக்கு என்ன வந்துச்சு? இந்த தாலியை புடுங்கி பாதியிலே கல்யாணத்தை நிறுத்திட்டியே, உனக்குலாம் அசிங்கமா இல்ல? ஏய், உனக்கு அசிங்கமா இல்ல? கௌதம் கூட உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்போ நடுவுல விட்டுட்டு ஓடி போனவதானே நீ. நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுறியா? நீ சும்மா இரு. ஏ அஞ்சலி, எங்க வீட்ல நுழையலாங்கிற ஆசையை இதோட விட்டுரு. டேய் வாடா போல. வாடா. இப்ப எதுக்கு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அஞ்சலி கல்யாணம் பண்ணாம இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். அப்படி கேளு. என்ன இது? என்ன பேசிட்டு இருக்க நீ? பா, இது என்னோட கல்யாணம். உங்களுக்கு விருப்பப்பட்டா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. என்னால சொல்றேன் என் செல்லம். இப்ப என்ன சொல்றீங்க? ஹலோ, சம்பந்தப்பட்டவனே உங்க மூஞ்சில துப்பிட்டான். உங்க எல்லாத்துக்கும் இதுக்கு மேல அசிங்கம் வேணுமா? கிளம்புங்க. டேய் கார்த்தி, அஞ்சலி உன்ன லவ் பண்ணவே இல்ல. லவ் பண்ற மாதிரி நடிக்கிறா. நீ முட்டாள்தனமா நம்பாத. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். பேசாம எங்க கூட வா. அண்ணே, நான் ஆசைப்படுற அஞ்சலியை பிரிக்கணும்னு நினைக்கிறதா உங்க நல்லதா? எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் போங்க. டேய், இது பாரு கார்த்திக், நீ நினைக்கிற மாதிரி அஞ்சலி உன்ன லவ் பண்ணல. லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கா. யார் ஏமாத்துறா? அஞ்சலி உன்னை ஏமாத்தல. நாங்க லவ் பண்றோம், நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்.
உங்க சம்மதம் எங்களுக்கு தேவையே இல்ல. டேய் கார்த்திக், என்னடா பேசுற? ஏன்டா இப்படி எங்க எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசுற? வேணாம்டா. உன் அண்ணன் நாங்க எல்லாரும் உன் குடும்பம்டா. இது பாரு, இவங்க எல்லாரும் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் கொலைகார கூட்டம். அப்படி ஒரு நேரம் வரும்போது உன்னை அப்படியே தூக்கிடுவாங்க. இவங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? வேணாம்டா. இது பாருடா, இது பாரு, நீ என் செல்லம் தானே, நீ என் தங்கம் தானே. பாருடா, அம்மாவை பாரு. இது பாரு, நீ நம்ம வீட்டை விட்டு போனதுல இருந்து நான் ஓ நினைப்பாவே இருக்கேன்டா. விடுமா? வேணாம்ப்பா. பாரு, இந்த அஞ்சலி நமக்கு வேண்டாம். ராணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேணாம்டா, இந்த அஞ்சலி உனக்கு சரியான ஜோடி கிடையாது. வேணாம்ப்பா. அஞ்சலி சரியான ஜோடியில நீங்க எப்படிமா சொல்லலாம்? பைரவியத்தை கூட தான் அண்ணனுக்கு இலக்கியானி சரியான ஜோடி இல்லைன்னு சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க ஆசைப்படுற இலக்கியானி நம்ம வீட்டுல இருக்கலாம். என்னப்பா பேசுற? நான் ஆசைப்படுற அஞ்சலி நம்ம வீட்டுல இருக்க கூடாதாமா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.